ஹாய், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பீட்ரூட் புலாவ் எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இது குழந்தைங்க வெஜிடபிள்ஸ் சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி புலாவ் டைப்லாம் நம்ம செஞ்சு கொடுக்கும்போது நல்லா விரும்பியாக சாப்பிடுவாங்க. இந்த பீட்ரூட் சாப்பிடும்போது ஹீமோக்ளோபின் அளவு எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். இதில் நிறைய நம்ம பீட்ரூட் தான் இதில் நிறைய இருக்கும். ஏன்னா இதை சாப்பிடாத குழந்தைங்கள சாப்பிட வைக்கிறதுக்கு ஒரு வழின்னா இந்த மாதிரி ஒரு புலாவ் டைப்பில் நம்ம பண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்க ஈஸியாக விரும்பி சாப்பிட்ருவாங்க. வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆல்ரெடி ஸ்டவ்வை பற்ற வச்சு ப்ரெஷர் பேன் வச்சாச்சு. ப்ரெஷர் பேன் வச்சுட்டு இதில் நான் நெய்யும் கொஞ்சம் எண்ணெயும் போட்டு விட்டுருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் காயட்டும். காஞ்சாச்சு. ஆல்ரெடி வச்சதால ஈஸியாக காஞ்சாச்சு. ஃபஸ்ட்டு பட்டை, அடுத்தது 2 லவங்கம், பிரிஞ்சி இலை போட்டு இது நல்லா உங்களுக்கு மராட்டி மொக்கு என்னென்ன இருக்கோ உங்ககிட்ட அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் அதை போட்டுக்கோங்க. நான் இப்போ என்கிட்ட இருக்கிறத போட்டிருக்கேன். இந்த கல்பாத்தி அதெல்லாம் இருக்குது இல்லையா, அது இருந்தாலும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இது பொரிஞ்ச உடனே நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், நான் சின்ன வெங்காயமாக அதாவது மீடியம் சைஸில் 2 வெங்காயம் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். இந்த கீயோடு சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். சாப்பிடாத குழந்தை கூட ஈஸியாக சாப்பிட்ரும். வெங்காயத்தில் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஆன்டி ஆக்சிடென்ட் எல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட் இதில் காரத்துக்கு வெறும் நம்ம பச்சை மிளகா தான் போடுறோம். பச்சை மிளகாவையும் போட்டு நம்ம நல்லா வதக்கிடலாம். வதங்கட்டும். இப்போ வெங்காயம் பச்சை மிளகாலாம் வதங்கிருக்கு. இதில் நம்ம கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நம்ம ஆட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் பீட்ரூட் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸில் நறுக்கி வச்சுக்கோங்க. ஏன்னா இது நல்லா வெந்துட்டோன்னே கொஞ்சம் இதுவாகும். அதெல்லாம் இந்த சைஸ்க்கு நீங்கள் நறுக்கி வச்சு அதையும் ஒரு பெரட்டிடுங்க. நெக்ஸ்ட் இந்த காய்க்கு சாதத்துக்கு, அதாவது சாதம் மீன்ஸ் அரிசிக்கு தேவையான அளவு உப்பு, அதையும் இதில் சேர்த்துருங்க. இதை பாருங்களேன், ரொம்ப கலர்ஃபுல்லாக வரும். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. இந்த கலரே அவ்வளோ ஒரு டெம்ப்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு இதில் ஒரு ½ லெமன் பிழிஞ்சி வச்சுருக்கேன். அந்த லெமன் ஜூஸையும் இதில் நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி நீங்கள் பீட்ரூட் அந்த மாதிரி பீட்ரூட் கேரட் என்ன மாதிரிலாம் குழந்தைங்க வெஜிடபிள்ஸ் சாப்பிட மாட்டேன்னாங்களோ இந்த மாதிரி டைப்பில் செஞ்சு கொடுங்க. குழந்தை விரும்பி சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் கொத்தமல்லி, புதினா இருந்ததுன்னா புதினாவும் போட்டுக்கோங்க. இப்போ என்கிட்ட வெறும் கொத்தமல்லி இருக்கிறதால கொத்தமல்லி மட்டும்தான் போடுறேன். புதினா உங்கள் வீட்டில் ஆல்ரெடி இருந்ததுன்னா போட்டுக்கோங்க, இல்லைனாலும் ப்ராப்ளம் கிடையாது. இந்த கொத்தமல்லிலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. ஆல்ரெடி நிறைய டைம் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது நல்லா வதங்கட்டும். பார்க்கும் போதே எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது இல்லையா, ஒரு மாதிரி பிங்க் கலர், க்ரீன் கலர் எல்லாமே இருக்குது. நான் இந்த டம்ளரில் தான், உங்கள் வீட்டில் ஜீரக சம்பா இருக்கா அதை எடுத்துக்கோங்க, பாஸ்மதி ரைஸ் இருக்கா எடுத்துக்கோங்க, இல்லை ஆர்டினரி பச்சரிசி இருக்கா அதையும் எடுத்துக்கோங்க. எது இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த டம்ளரில் ரைஸை மெஷர் பண்ணி எடுத்தேன். இந்த டம்ளரில் நான் ஆல்ரெடி தேங்காய் பால் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ 1 டம்ளர் அரிசினா நம்ம 1½ டம்ளர் தேங்காய் பாலும் கொஞ்சம் தண்ணியை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாகவே தேங்காய் பால் விடணுன்றது அவசியம் கிடையாது. பார்த்திங்களா, தேங்காய் பால் விட்டுறேன். கலர் எவ்வளோ எம்மியாக வருது பாருங்கள், செம்மையாக இருக்கும். இந்த டம்ளரில் 1½ டம்ளர், 1 டம்ளர் அரிசி எடுத்திங்கன்னா 1½ டம்ளர். இப்போது நான் சொல்கிறேன், நீங்கள் எடுக்கிற அரிசியை பொறுத்து இருக்குது, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. தேங்காய் பாலையும் விட்டாச்சு.
இதை இன்னொரு நல்ல கலரிடுங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ரோஸ் மில்க் கலரில் இருக்குல்ல, செம்ம டேஸ்டாக இருக்கும் ரைஸ். வாங்க கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். கொதிச்சோன்னா நம்ம ரைஸை போட்டுருவோம். ரைஸை போட்டு கொஞ்சம் நேரம் ஓப்பனில் கொதிச்சோன்னே லிட்டை போட்டு சிம்மில் வச்சுட்டா பீட்ரூட் புலாவ் ரெடி. கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இப்போ நம்ம அரிசி எடுத்து இதில் போட போகிறோம். வாவ், செம்ம சான்ஸே கிடையாது. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. எம்மியாக கலர் பார்க்கும்போதே. இதை பாருங்கள் நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. ரைஸ் கூட பாருங்கள் அப்படியே ரோஸ் மில்க் கலரில் வந்திருக்கு. செம்மையாக இருக்கும். இது குழந்தைங்களுக்கோசரம் நம்ம ரொம்ப காரமும் போடாமல் தான் குக் பண்ணுறோம். குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. இதில் தேங்காய் பால் விட்டுருக்கிறதால நம்மளுக்கு வயிற்று புண், வாயில் இருக்கிற புண் எல்லாமே வந்து ஆறிடும். நல்ல இந்த புண்ணெல்லாம் க்யூர் பண்ணக்கூடிய இது வந்து இந்த தேங்காய் கிட்ட இருக்குது. ஸோ அந்த தேங்காய் பால் தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா ஹெல்த்தியாக தான் நம்ம பண்ணியிருக்கோம். இந்த மாதிரியே பாருங்கள் கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதித்தோடனே லிட்டை போட்டுட்டு சிம்மில் வைக்க போகிறோம். சரியா? சிம்மில் வச்சுட்டு ரெடியானோடனே உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள் சூப்பராக இருக்கும். வாங்க ரைஸ் ரெடி ஆகிட்டு தான் பார்க்கலாம். வாவ், சூப்பர். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? செமையாக இருக்கா? அது பாருங்கள். நல்லா வெந்திருக்கு பார்த்தீங்களா? நல்லா எப்போவுமே சர்வ் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு கலரிட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எவ்வளோ எம்மியாக இருக்குது பார்த்தீங்களா? ரைஸு சாப்பிடாத குழந்தைங்க கூட ஈஸியாக இந்த பீட்ரூட் புலாவை சாப்பிட்டோம். அதே மாதிரி நீங்கள் பீட்ரூட் புலாவ், கேரட் புலாவ் எல்லாமே நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப நல்லாவே இருக்குது பாருங்கள். இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இதை பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது பார்த்தீங்களா? செமையாக இருக்கா? இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த பீட்ரூட் புலாவை செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் வீட்டு குழந்தைங்க இதை சாப்பிட்டுட்டு என்ன சொன்னாங்க அப்படின்றதையும் ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் போடுங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு வெரைட்டி ரைஸ் ப்ளஸ் நிறைய விஷயங்களோட உங்களை அடுத்த வ்ளாகில் மீட் பண்ணுறேன். பாய், டேக் கேர்.